பத்மாசுரனுடைய சிரத்தில் கை வைக்காமல் விடப்பட்டால் தெரிகிறது. ஆகையால் அதுவா தெரிகிற காரணம் அந்த காலத்தில் சென்று அங்கே இருக்கின்ற ஐவேலாங்காயில வரையில் அவன் மேல வைக்கலாமா கைய? அவனுக்கு தான் முதல்ல வைக்கணும். எங்க போய் சேர்ந்தான் சூனா பானாடா அலர்ட் ஆறுமுகம் சிரியார சூத்து சாப்பிடறா கேக்குறா. கை வைக்க போறியா? கை வையா வையா வையா. கூட கேட்டுல கூட கேட்டியா? கூட கேதா இல்ல கூட தலைமையில கேதா? என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன தாமியா? என்னுடைய ஜென்ம பகைவர்கள் தேவர்களை தவிர என்னடா பிசு பிசு போயிட்டு வந்துச்சா கார்த்தி 6ஆம் தேதியிலிருந்து இருந்து அடுத்த கார்த்தி 6ஆம் தேதி வரையிலும் எந்த ஒரு வெள்ளவாசகாரர் வந்தாலும் சரி வந்தாலும் எந்த ஒரு மன்னர் வாசகாரர் வந்தாலும் சரி என்ன ஜாத்தியால அடிக்க கூடாது. அப்படி மீறி என் மேல ஜாத்தி அடி வீந்துச்சுன்னா அடிக்கிறமா பொட்டனாயா போகணும். அந்த வரத்து எனக்கு கொடுத்துரு. அதை கொடுத்துட்டுனா உன் காலுக்கு நான் நந்தீஸ்வரமே கிடப்பேன். நந்தி பகவான நான் கிடப்பேன். என்ன சாமி அது குரு ஐயா எனக்கு போதே ஐயா மொத்த ஒருத்தனும் காட்டுவாசி மாரி அடிக்கிறான். முடியல சாமி. பக்தா என்ன ஒரு தேடியா போய் எங்கேயோ போயிடுறேன் ஐயா. அவன் இன்னும் கட்டிட்டான். அது என் குருநாதர் விநாயகம் அந்த கம்யூனிட்டி படிக்கணும் பிஏபிஎல் படிச்சுட்டான். அந்த ஆளியா இருக்கும் எங்கேயோ போட்டுக்கிறோம். சரியா? அதனால அவனு இந்த வருஷம் முள்ள அடி வாங்க மாட்டான். இந்த வருஷம் முள்ள என் சூத்தை தான் கீழே போறான்னு தெரிஞ்சு நான் மரத்தை கொடுத்து விடுவேன். ஆனா அதில் ஒரு தடை இருக்கின்றது. தடை சாமி? நாளை நான் வில்லவாசம் ஆடினாலும் உன்னை நான் தான் அடிக்க வேண்டும். அப்ப நீ பொட்டனாதான் போன சாமி. அதுக்கு தான் சொல்றேன். நீக்குதுன்னா அது நீ அடிப்பு தெரிஞ்சுதான் அதுக்கு முன்னாடி நான் கேட்டுக்கிறேன் ஐயா. அது ஒண்ணுங்க. ஏன்னா அவனை வர நம்ம கம்பெனில சேர்த்துட்டாங்க. அந்த தேவையா பண்ண பேசி அத்துட்டு விடுவான் பிளேடு போட்டு. அவன் ஒரு அடி வாங்க மாட்டான். இந்த வருஷம் போல நான் தான் வாங்கி வரணும். அதனால எனக்கு எனர்ஜி கொடு முதல்ல. சரி அடி வாங்க. இந்த கம்பெனியில் இருக்கும் வெள்ளவாசகாரங்களை தவிர்த்து வேற யார் அடித்தாலும் பொட்டனா வெள்ளவாசகார தவிர்த்தான். சாமி இந்த மாதிரி பழி வாங்க கூடாது. அடிக்கிற பாடிஸ் பார்த்தீங்களா அவனுக்கு தான் வேற எவனும் அடிக்க மாட்டேன். இப்ப நாங்க பாடிஸுங்க சொல்றேன் சாமி. இப்ப நீ செஞ்சு சொல்ற அப்ப சொல்றேன். அதனால சொல்லிங்க சரியா? அந்த வர்த்த குத்துரு சத்தியமா உனக்கு நான் நிம்மதியா இருப்பேன். சரி சீதர் வருத்து முன்ன குத்துருவான் வந்துருவான். இங்க இருக்க எங்கள் 3 தவிர ஏன் இங்க இருக்க 16 பேரை தவிர மீதி அனைவரும் பொட்டனாயாக போக வேண்டும். 16 பேர். அப்ப நீங்க இல்லாதவன் உள்ள சொல்றாங்க கம்யூனிட்டி. சாமி குடும்பத்துல ஒரு அர்த்தம் இருக்குடா. வாங்கிட்டு சாமி எத்தனை பேர் கேட்டேன்? எத்தனை பேருக்கு வர கேட்டேன்? எனக்கு மட்டும்தான் காட்டாங்க. நான் நல்லா தான் நான் பாடு போடுவேன். அவன் சொன்னது எனக்கு மட்டும் தான் புரியுது. 16 பேர் தவிர மீதி எல்லாம் அப்படி போகணும்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம மொத்த பேர் 17 பேரு. நம்ம 16 பேர் விட்டு அவன் மட்டும் அப்படி போகணுமா? போன வருஷம் இருந்தது 16. இந்த வருஷம் 2 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. என்ன பண்றது? ஜோடியாப்பா உன்னை சப்ஜெக்டா போட்டு வச்சுக்கிறேன். பாடிச்சு பையன் அம்மா தாலியா இருக்கும். என் தாலி போன வருஷம் முள்ள ஆப்தா இந்த வருஷம் ஆற போறாலும் உன்னை போட்டு வச்சுக்கிறேன். நான் தாலியாடா கட்டி வச்சுக்கிறேன். ஒரு வாய் என்ன சாமியா டீ வந்துக்குதா? வறுத்து வாங்கிட்டேன். நான் வறுத்து வாங்கினேன் இல்ல பொச்சு வாங்கினேன்? இல்லங்க வர வாங்கிட்டேன். வரம் பெற்று விட்டாய். இனிமே சந்தோஷம் எனக்கு. அப்படியா? ஆமா. பத்மாசுரா வந்தேன் அரவணை கேட்டாய் கொடுத்தேன். நான் சென்று வருகிறேன். பத்மாசுரா முன்னே விட்டு பின்னே வைக்க காரணம் இல்லாமல் அழைப்பதா? ஏன் தெரியுமா? வரம் பெற்ற வரப்பிரசாலிகள் அனைவரும் சென்று விட்டார்கள். உண்மை. நீங்கள் வரம் கொடுத்து விட்டீர்கள். நீ தந்தாயே வரம் அது பலிக்குமா? அது பலிக்காதா? யார் சிறமீது கர வைத்தாலும் பற்றி எழிய வேண்டும் என்ற வரத்தை கொடுத்து விட்டார். உண்மை. அந்த வரத்தை எங்கு சென்று நான் சோதிப்பது? பத்மாசுரா நீ என்னிடத்தில் வரப்பட்டாய். உன்னுடைய எதிரிகள் யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் இருந்து சென்று சோதித்து பார். உன்னுடைய எதிரிகள் யாராவது இருந்தால் இந்த வரத்தின் மகனை கொண்டு அவர்களிடத்தில் சோதித்து பார். எதிரி எதிரி எனக்கு எதிரி. ஆனால் எனக்கு எதிரிகள் இந்த உலகத்தில்
கிடையாது. யாருமே கிடையாது. என் எதிரே நிற்பவன் நீ ஒருவன் மட்டும்தான். என்ன? ஆகையால் வரம் கொடுத்த உன் சிரம் மீது கரம் வைத்து முதல் பரிசோதனை செய்ய. வரம் கொடுத்தவன் தலையில கைய வைக்க பாக்குறியாடா? தீட்டிய மரத்திலே கூப்பாச்சா தாண்ட அதன் மகிமை தெரியும். ஆகையா அது சொல்லு. சூப்பரா மச்சான். நாடா நக்கிங்கறா கிரீமி. ஆகையா என்ன செய்ய போகிறாய்? என்ன தெரியுமா? உன் சிரமேக்கு இந்த பத்மாசுரன் கரம் வைக்கப்படும். அப்படி நீ தந்த வரம் நிச்சயமாயிட்டால் இந்த உலகத்தின் அனைவரும் நான் அழைத்து விடுவேன். பத்மாசுரா வேண்டாம் சொல்வதற்கு. வேண்டாம். அப்ப நீ தந்த வரம் பொய்யா? நான் கொடுத்த வரம் சரியானதுதான். சரியான உனக்கு எதிரி என்னிடத்தில் வரத்தை விட்டுவிட்டு என் சிரத்து மேல கை வைத்து சிரத்தில் கை வைக்காமல் விடப்பட்டால் அதுவா தெரியல காரணம். அந்த காலத்தில் சென்று அங்கே இருக்கின்ற ஐவேலாங்காயில வருகிறேன். அவன் மேல வைக்கலாமா கைய? அவனுக்கு தான் முதல்ல வைக்கணும். எங்க போய் சேர்ந்தான் சூனா பானாடா அதான் ஆறுமுகம் சிரியார சூத்து சாப்பிடறா கேக்குறா. கை வைக்க போறியா? கை வையா வையா வையா. கூட கட்டுத்தால கூட கட்டியா? கூட கதா இல்ல கூட தலைமலக்குதா? என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய ஜென்ம பகைவர்கள் தேவர்களை தவிர என்னடா பிசு பிசு சோறு என்னடா சோறு தாஜா சுட சாம்பார் எடுத்து மேல ஊத்தி வராது. இல்ல தலை பிசு பிசு நிக்குதான் வந்துட்டா பாரா. ஐயோ உலகெங்கும் என்ன பார்த்து பயந்து கொடுக்கிறான். அந்த ஐவேலன் காட்டுக்குள்ளே ஐவேலங்காய்க்குள்ளே பகந்திருக்கிறான். ஆகையா அவனை விடலாமா? வரம் கொடுத்தவன் அழைக்க வேண்டும் என்றால் ஐவேலை காயை தின்பது எது? வெள்ளாடு. ஆடா மாறு பாரா. ஆடாக ஒரு மாறி ஆடு மாறி பொட்டனாடா பொட்டாடா கடாடா. அதான் ஆறுமுகம். கையில வச்சுன்னா நீ செத்துடுவ. ஆமா என்ன கையில பிசு பிசுன்னு இருக்குது. ஒண்ணு பண்ண முடியாது. ஐவேலங்காயும் சிலையும் குடையும் தின்னக்கூடியது ஆடு. ஆடு அந்த வெள்ளாடாக உருவெடுக்கிறேன். என் தவத்திற்கு ஆடாக
ஆண்டவன் அவதாரம் நாராயணம் நாராயணம். எனக்கு சிரிப்புத்தான் வருகிறதை பார்த்தான். பரம்பரை சென்றான் பத்மாசுரன். பரத்தை கொடுத்து விட்டு என்னுடைய தாத்தா மாட்டிக்கொண்டு வெளுத்துக் கொண்டிருக்கிறார். இதை இப்படியே விட்டால் எனக்கு பெருமையா? இப்போதே புறப்படுகிறேன். என் பாட்டியை சந்திக்கிறேன். என் பாட்டிற்கு உடைத்தால்தான் என் தலையே நிம்மதியாக இருக்கும். இல்லை என்றால் விடுத்தே போய்விடும் என் தலை. புறப்படுகிறேன். என் பாட்டியை சந்திக்கிறேன். பாட்டி பாட்டி பத்மாசுரனுக்கு வனத்தை கொடுக்க போகிறேன் என்று உரைத்துவிட்டு சென்ற என்னுடைய சுவாமியை இதுவரை காணவில்லையே. எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையே. வருவார் வருவார் என்று வடிமேல் விடுவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். வரட்டு பார்க்கலாம். என்ன வேணுங்க கேட்கிறது. எங்கும் நிறைந்தவளே ஏகாந்த ரூபிணியே மலை மகளே மங்களம் தரும் மங்களம் தரும் தேவி மலை மகளே மங்களம் தரும் தேவி. அண்டமெல்லாம் வாழும் அழகோ நாயகியே அம்மா அங்கமெல்லாம் வாழும் அழகோ நாயகியே சிங்கவாகினி தாயே சிங்கவாகினி தாயே சிவகாமி சோதரியே எங்கும் நிறைந்தவளே ஏகாந்தரூபிணியே. அண்டமெல்லாம் வாழும் அன்னபூரணி தாயே அண்டமெல்லாம் வாழும் அன்னபூரணி தாயே அழகான மாமதுரை நாட்டியும் கையிலே பண்டராசுரனை பதித்த பைந்தமிழ் காசினாதல் புகழும் பாகேஸ்வரியே எங்கும் நிறைந்தவளே ஏகாந்தரூபிணியே மங்களம் தரும் தேவியே அம்மா அம்மா. பாட்டி என்ன காலத்தில் விளங்குகிறீர்களா? நாரதா, பாட்டி வீணையை மீட்டி பாடலை பாடுகின்ற பொழுது என்னுடைய செவிகளுக்கு எவ்வளவு இதமாக இனிமையாக இருக்கிறது தெரியுமா? ஆஹா கையில மலையே பார்த்தாயா அமைதி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் எதற்காக? காளியம்மன் சேவக்கர கடினம் கர்த்தரோடு ஆடுகிறார் நடினம். ஆஹா தமிழின் தாளம் தட்டினாண்டி பிரம்ம மேளம் கொட்டினாண்டி சபாஷ். நாரத தம்பூரார் வீணை முடைகிட சகல தேவர்களும் கண்டு மகிழ்ந்திட. அற்புதம் அற்புதம். நாரதா, ஆஹா, உன் இனிமையான கீதத்தை என் செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகிறது. வாழ்க நீ வாழ்க, உன் கழக வாழ்க நாரதா வாழ்க. என்ன பாட்டி நான் வாழ்க என் கழகம் வாழ்கவா? ஆமா. நான் என்ன கழகக்காரனா? நாரதா, கழகத்தை செய்ய வேண்டும் வந்தா உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். பாட்டி சந்திக்கலாம், பாட்டிடத்தில் விடபெறலாம், பாட்டியின் பாதாள சேவையை வந்து வணங்கலாம் என்று ஓடி வந்தேன். கழகக்காரா என்று சொல்கிறாய். ஏனென்றால் இது
இதயமே பதறுகிறது பாட்டி. அப்படிதான் இருக்கும். அதை விட என் இதயம் பதறுகிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றும் இல்லாமல் இன்று கைலாயத்தில் நான் தனிமையில் இருக்கின்ற நேரம் பார்த்து வந்திருக்கின்றாயே, எந்த கலகத்தை என்று செய்ய போகிறாயோ? பாட்டி, நீங்கள் மட்டுமா அப்படி பார்க்கிறீர்கள்? பாமர மக்கள், உலகத்திலே தெரியாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வருந்து விட்டான் கலகக்காரன், 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 நாராயணம் நாராயணம். நான் கலகக்காரனே கிடையாது. கலகம் என்றால் என்ன? என்ன? ஒரு செய்தியை மற்றொரு இடத்திலே சொல்வதால் அதற்கு பெயர் கலகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பிறர் செய்வது கலகம், நான் செய்வது கலகம் கிடையாது. நான் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் அங்கு நன்மை பிறக்கும், நன்மை பிறக்கும். நாரதனுடைய கலகம் நன்மையில் முடியும் என்று உரைக்கின்றாய் அல்லவா? தர்ம கலகம், அதர்ம கலகம், இரண்டு கலகம் உண்டு பாட்டி. நான் செய்வது தர்ம கலகம். அப்படியா? இருவர் பேசாமல் இருந்தால் பேசுவார்கள், அது நன்மை கலகம். ஆனா ஒரு சில பேர் செய்வான், ஒரு பழைய ஒரு கலகம் ஒரு இடத்துல பண்ணா ஊரே பத்திக்கு நெறியும், அது அதர்ம கலகம் பாட்டி. அப்படியா? நான் தர்மத்தின் வழி செல்பவன். நீங்கள் பேசலாமா? சரி, நான் வந்த வேலையே மறந்து விட்டேன். ஏமா நாரதா, இங்கு எதற்காக வந்தால், ஏன் வந்தால்? ஏன் என்றால் என் கணவரும் இப்பொழுது இங்கு இல்லை. ஏன் என்றால் பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுக்க சென்றிருக்கிறாய். அப்படி இருக்கின்ற பொழுது தனிமையில் நான் இருக்கின்றேன். இந்த நேரத்தில் இங்கு எதற்காக வந்திருக்கிறாய்? பாட்டி, இதை சொன்னாலும் கலகக்காரன் என்று சொல்வீர்களோ என்னவோ தெரியவில்லை. எனக்கு ஏன் வேண்டாம் வீண்வாதம், வேண்டாம். நாரதா, இல்லை இல்லை நாரதா, நாரதா, என் கதையை தான் நாரிக்குது உள்ள. வேறா வாடா. இல்லை பாட்டி, நான் ஏதாவது சொல்லி வந்துட்டான் கலகக்காரன் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்தேன். அப்படியா? ஆமா. என்ன நன்மை? தாத்தா எங்க இருக்கிறார்? அங்கு வரம் கொடுக்க சென்றிருக்கிறார். பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுக்க சென்றிருக்கிறார். அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீர்கள். வரத்தை கொடுத்து விட்டார் தாத்தா பத்மாசுரனுக்கு. வரத்தை கொடுத்து விட்டாரா? ஆமா. ஆனா இன்னும் வர காணவில்லை. எப்படி வருவார்? ஏன் வர மாட்டார்? சூழ்ச்சியிலே செய்து விந்தையிலே ஆட்சி புரிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டான் பத்மாசுரன். எப்பேற்பட்ட வரத்தை பற்றான் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? நான் யார் சிரசின் மீது கரம் வைத்தாலும் பற்றி எரிய வேண்டும் என்று வரத்தை பற்று. அப்படி என்றால் தாத்தா வரத்தை கொடுத்து விட்டாரா? கொடுத்து விட்டார் அப்பேற்பட்ட வரத்தை. ஆமா. ஆனால் அங்கு பார்த்தால் யாருமே கிடையாது. அரசை பரிசோதிக்க வேண்டும் என்றால் உன் தலையிலே நான் கை வைக்க போறேன்னு வந்தேன். உண்மை. சுவாமியுடைய நிலை. தாத்தா பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கார் பாட்டி. ஓடிக்கொண்டிருக்கிறார். ஐயோ, ஆமா, ஏன் சாமிங்க ஓடுகிறார். இறைவா, இறைவா, போகின்ற பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று 1000 முறை எடுத்து உரைத்தேடு. பத்மாசுரனுக்கு வரத்தை கொடுக்கத்தான் வேண்டும் என்று உரைத்து விட்டு சென்றீர்களே. வரம் கொடுத்து கடவுள் மீது சிரத்தை கர வைத்து எறிய வேண்டும் என்று நடக்கின்றானே அடப்படுபாவி பத்மாசுரா. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைத்துக் கூட பார்க்கவில்லை இறைவா. வாழ்வின் முடிவு இதுதானா? மலரும் வாழ்வு வளரு வாழி வாழ்தானா? வாழ்வின் முடிவு இதுதானா? மலரும் வாழ்வு வாழ்வா. அடையும் எனக்கு ஆறுதல் கூறு, அடையும் எனக்கு ஆறுதல் கூறு. இதுதானா? நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே. கள்ளமில்லாயே வாழங்கே
கணவருக்கே இந்நிலை வந்து நேர்ந்து விட்டது இறைவா. அம்மா, எந்த நேரத்தில் இந்த பாவை நான் உதித்தேன் என்று தெரியவில்லை. எனக்காக நிலையை கொடுக்க வேண்டும். எடுத்து உரைத்த பொழுது போகதான் போகிறேன் பார்வதா என்று உரைத்து விட்டு சென்றீர்களே அத்தா. என் மனமாகப்பட்டது நோகிறது. நான் என்ன செய்வேன்? ஆமா, எனக்கு என்ன இருக்கிறார் என்னுடைய அண்ணன் கண்ணன். அண்ணா கண்ணா, வைகுந்த வாசா, கோபால, நாராயணா, பாண்டுரங்கா, பரமதயாளா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து என் குறைய தீர்ப்பாய். நாடு ஒரு பெண்ணானே, நான் கலங்கி நிற்கிறேன். அப்பா, ஒரு பெண்ணாக பிறந்தவள் பிறந்து வளர்ந்து இல்லறத்தில் ஈடுபட்டு கணவனுக்கு ஒன்று என்றால் அந்த பெண்ணா பிறந்தவளை எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? தெய்வமே, தெய்வத்திற்கு வந்த சோதனையா? சுவாமிக்கு வந்த சோதனையா? ஒவ்வொரு பாமர மக்கள் அம்மா, தாய் அகிலாண்ட கோடி பிரமாண நாடகி ஆதிபரா சக்தி அம்மா, என் மஞ்சள் குங்குமம் நிலைத்திருக்க வேண்டும், என் மாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டும், நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ வேண்டும். அந்த பெண்ணா பிறந்தவள் என்னையே நினைத்து தாயே என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அழுகிறார்களே அம்மா. இந்த பாவை நான் என்ன பாவத்தை செய்து என்னுடைய அண்ணனை சந்தித்தால் இதற்கு வழி பிறக்கும். அண்ணா கண்ணா, வைகுந்த வாசா, 7 மலையான என்பருமானு, பெண்ணாக பிறந்தது பாவமாடி அம்மா, நான் செய்த பாவமா. போகாதீர்கள் போகாதீர்கள் என்று உரைத்த பொழுது மனைவனுடைய வார்த்தையை கேளாமல் சென்றீர்களே. உங்களை பார்க்க முடியாத பாவையாடு இருக்கிறேன். எப்பொழுது வருவீர்களோ? உன்னை நான் எப்பொழுது பார்க்கின்ற போறேனா? கண்ணிலையோ மனமில்லையோ இறைவா, கலங்கும் நிலை மாற வழியில்லையோ அம்மா. இல்லையோ நான் கலங்கினேன் இறைவா, வழங்கும் நிலை மாற வழி இல்லையோ.
கோபாலா நாராயணா பாண்டுரங்க பரமதாயாளா கோவிந்தா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த தங்களுடைய குறையை தீர்ப்பாயே எனக்கென்று இருப்பது நீங்கள் தானே கோவிந்தா கோவிந்தா